திமுகவை தோற்கடிக்க அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா ஆவேச அழைப்பு விடுத்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடு தழுவிய பந்த் நடந்தது. தமிழகத்தில் நடந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தோல்வியடைய செய்ய திமுக அரசு அராஜக போக்கை கையாண்டதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு இடங்களிலே மக்களாக முன்வந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வகையில் தங்களுடைய கடைகளை அடைத்தும் வாகனங்களை நிறுத்தியும் ஒத்துழைப்பு தரும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசினுடைய நிர்வாகம் கட்டாயப்படுத்தி கடைகளை திறக்க வைப்பதும் வாகனங்களை ஓட்ட வைப்பதும் சர்வசாதாரணமான நடைமுறையாக நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது. வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டியது அவசியம் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ என்று சொல்லக்கூடிய சந்தேகம் நமக்கு எழும்புகின்றது. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பரிபூர்ணமாக கெட்டுவிட்டது என்பதற்கு மிக தெளிவான ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலே அதற்கான விலையை அவர்கள் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்பதை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் அரசு கல்வி உதவித்தொகையில் இந்துக்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுவதாக பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார்.